ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எப்போவுமே இட்லி தோசையே செய்யாமல் ரொம்ப சத்தான ராகி பன் தோசையும் கூடவே வேர்க்கடலை சட்னியும் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செய்யலாம், டின்னர் ஸ்நாக்ஸ் ரெசிபியாகவும் செய்யலாம். குழந்தைங்களுக்கு காய்கறி ராகி மாவெல்லாம் பிடிக்காது இல்லையா? இதில் ராகி மாவு காய்கறி எல்லாமே சேர்த்திருக்கு. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வேர்க்கடலை சட்னி செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவில் வேர்க்கடலை எடுத்துக்கிறேன். இதோட 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, தேங்காய் அரை மூடி சேர்த்திருக்கேன். பச்சை மிளகா காரத்துக்கு 4 பச்சை மிளகா, கூடவே உப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. இதெல்லாம் சேர்த்திட்டு இப்போ ஒரு சட்னி பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளான வேர்க்கடலை சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வேர்க்கடலை பாதி அளவுலையும் பொட்டுக்கடலை பாதி அளவுலையும் எடுத்துக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரை கழுகிட்டு அந்த தண்ணியெல்லாம் சேர்த்து சட்னியை கலந்தாச்சு. இதுக்கு ஒரு தாளிப்புக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் 2 காஞ்ச மிளகாய் சேர்த்திக்கலாம். அதோட ஒரு கொத்து கருவேப்பிலையும் கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்து தாளித்து கொட்டிடலாம். இவ்வளோதான் இந்த சட்னிக்கு வந்து தாளிப்பு முடிஞ்சிச்சு. ரொம்ப சிம்பிளான வேர்க்கடலை சட்னி இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக ராகி பன் தோசைக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ராகி மாவு எடுத்திருக்கேன். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு இந்த கப்புக்கு 2 கப் அளவில் ராகி மாவு எடுத்துக்கோங்க. உங்கள் குடும்பத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. 2 கப் ராகி மாவுக்கு 1 கப் அளவில் அரிசி மாவு எடுத்துக்கிறேன். அதோட 1 கப் அளவில் நல்ல கெட்டியான அதிகமாக புளிக்காத தயிர் எடுத்துக்கலாம். இது உப்பு சேர்த்திட்டு மிக்ஸி ஜாரில் இப்போது அரைச்சி எடுக்கணும். ஃபஸ்ட்டு உப்பெல்லாம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்துக்கலாம். இதை நான் 2 டைமாக தான் அரைக்கிறேன். மிக்ஸி ஜாரில் நான் இப்போ ஒரே டைமாக போட்டிருக்கேன். ஆனால் 2 டைமாக நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா ஒரு டைம் இந்த மாதிரி கலந்துட்டு இப்போது மாவை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு டைம் நான் அரைச்சிருக்கேன், 2வது இப்போ அரைச்சி ஊற்றிட்டுருக்கேன். பாருங்கள், ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. மீடியமான பக்குவத்துக்கு கரைச்சிக்கலாம். கடைசியாக 1 டீஸ்பூன் ஃபுல்லாக வந்து ஆப்ப சோடா சேர்த்திக்கலாம். அதையும் சேர்த்திட்டு நல்ல மாவை கலந்துக்கங்க. நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கணும். அடுத்ததாக கலந்த இந்த மாவை ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் கழிஞ்சு ஓப்பன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா அரை மணி நேரம் 1 மணி நேரம் கூட மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ மூடி போட்ட மாவு எடுத்து இப்போ நல்லா கலந்துட்டுருக்கேன். பாருங்கள், இப்போ கலந்துட்டு இருந்த இந்த மாவில் பொடியாக நறுக்கின வெங்காயம், பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின மல்லி இலை, அதோட ஒரே ஒரு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்திட்டு நமக்கு என்ன காய் தேவையோ அது வந்து நம்மளோட ஆப்ஷனல் தான். நான் இன்றைக்கி கேரட் வந்து துருவி எடுத்திருக்கேன். கேரட் எடுக்கலாம், பீட்ரூட் எடுக்கலாம், முட்டைக்கோஸ் எடுக்கலாம், இல்லை எல்லா காயிலையும் கொஞ்சமாக சேர்த்து கூட செய்யலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் டின்னராகவும் ட்ரை பண்ணலாம், பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாகவும் ட்ரை பண்ணலாம், ஸ்நாக்ஸ் ரெசிபியாக கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்ததாக குட்டியாக இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்திருக்கேன். அதில் எண்ணெய் ஊற்றிட்டு 1 கரண்டி அளவில் மாவு சேர்த்திக்கலாம். இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி குட்டியாக பேன் இல்லைனாலும் பரவாயில்ல, உங்ககிட்ட நீங்கள் தோசைக்கல்லில் கூட செய்யலாம். இப்போ மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழிஞ்சு ஓப்பன் பண்ணிவிட்டு திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போடுறதுக்கு ரொம்ப அழகாக ஒட்டாமல் வரும். பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. இப்போ கொஞ்சமாக மேலே எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2-3 டைம் திருப்பி போட்டிங்கனாலே வெளியில் நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ள நல்ல பஞ்சு மாதிரி சாஃப்டாகவும் ரெடி ஆயிரும். பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாது. ரொம்ப சூப்பராக ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிடலாம் இந்த பன் தோசையை. பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதோட இந்த வேர்க்கடலை சட்னியும் வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தோசை நான் தோசைக்கல்லில் ஊற்றுனது, இது வந்து அந்த குட்டியான பேனில் ஊற்றுனது. குட்டி பேன் இல்லைனாலும் பரவாயில்ல, தோசைக்கல்லையும் நமக்கு பர்ஃபெக்டாக தான் வரும். இப்போ நான் பிச்சு காமிக்கிற பாருங்கள், உள்ளே நல்ல ஸ்பாஞ்சியாக இருக்கும், வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும்.
மீடியம் ஃப்ளேம் லோ ஃப்ளேம்னு வச்சு மாறி மாறி வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சா உள்ளெல்லாம் வேகாமல் வெளியில் மட்டும் வெந்திருக்கும். அதனால் பார்த்து பக்குவமாக எடுத்துக்கோங்க. இப்போ சூப்பரான பன் தோசையும் வேர்க்கடலை சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக ஹெல்த்தியான இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.